சரணமையப்பா. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலையே ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 24ஆம் நாள் 8/1/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்றைய தினம் சபரிமலை புனித யாத்திரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. லட்சோப லட்ச மக்கள் இருமுடி சுமந்து ஐயனை காண்பதற்காக காடு மலை கடந்து எரிமேலி என்கின்ற இடத்திலே பேட்டை துள்ளல் என்கின்றதாகிய வேஷங்கள் அணிந்து அங்கே ஆடிப்பாடி மகிழ்ந்து சுவாமி திந்தகத்தோம் ஐயப்ப திந்தகத்தோம் என்கின்ற பாடல்களெல்லாம் பாடிக்கொள்வார்கள். சுவாமி திந்தகத்தோம் ஐயப்ப திந்தகத்தோம் சுவாமி திந்தகத்தோம் ஐயப்ப திந்தகத்தோம் 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 ஐயப்பா தெய்வத்திலே நீ ஒருவன் மெய்யப்பா. சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் தோம் சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் தோம் சுவாமி திந்தகத்தோம் தோம் என்று இவ்வாறு பக்தி பரவசத்தோடு ஆடிப்பாடி மகிழ்ந்து எரிமேலியிலே பேட்டை துள்ளி தொடர்ச்சியாக காடுமலையெல்லாம் கடந்து கரிவிளந்தோடு என்கின்ற தலத்திலே எல்லா அடியார்களும் சற்று இளைப்பாறுகின்ற இரவு நேரம் அங்கே இளைப்பாரி அதன் பின்பு அதிகாலையிலே மீண்டும் கரிமலை ஏற்றம் என்கின்றதாகிய அந்த ஏற்றத்திலே ஏறுவார்கள். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இவ்வாறு அனைத்து சுவாமிகளும் பல தேசங்களிலிருந்து பல நாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஐயப்ப பக்தர்களெல்லாம் கடும் விரதமிருந்து இருமுடி சுமந்து இந்த மலை யாத்திரை காடுமலை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் எல்லாம் வல்ல காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவிழாலாம் நிறைய வேண்டும். அவரவர் எதையெல்லாம் எண்ணி இந்த விரதம் இருந்து இருமுடி சுமந்து காடுமலை கடந்து மலை யாத்திரைக்கு வருகின்றார்களோ அவருடைய எண்ணங்களெல்லாம் நிறைவேறவும் ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவருள் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து நமக்கு மலை யாத்திரைக்கு செல்ல முடியாதவர்களெல்லாம் இந்த பிரார்த்தனைகளிலே ஈடுபடுகின்ற பொழுதிலும் சுவாமியே சரணமையப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுதும் ஐயனுடைய அருள் பூர்ணமாக அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும், கிடைக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு நல்ல பிரார்த்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. காந்தமலை ஜோதியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அச்சம், பயம் என்று எங்களுடைய உணர்வுகளில் மிகவே கலந்திருப்பது இந்த அச்ச உணர்வு ஆகும். இருளை பார்த்தால் எங்களுக்கு பயம், சில மிருகங்களை பார்த்தால் எங்களுக்கு பயம், வீதியிலே நாங்கள் நடக்கின்ற பொழுது பயம், சில மனிதர்களை பார்த்தால் எங்களுக்கு பயம், அல்லது எங்களுக்கு நோய் பிடித்து விட்டது என்று சொன்னால் பயப்படுகின்றோம், அல்லது நாளை எங்களுக்கு என்னாகும் என்று நினைக்கின்ற பொழுது ஒரு அச்ச உணர்வு எங்களுக்குள்ளே வருகின்றது. இவ்வாறு நிச்சயமற்ற தன்மையிலே அல்லது விருப்பமற்ற தன்மையிலே அல்லது மற்றவர்களுக்கு நாங்கள் சரியான முறையிலே அவர்களோடு உறவை தொடுக்க முடியாத பொழுதெல்லாம் பயம் எங்களை பீடிக்கின்றது. இயேசுவினுடைய சீடர்கள் அவர்கள் அதிகாலையிலே மீன் பிடிப்பதற்காக சென்றார்கள். அப்பொழுது தூரத்திலே ஒருவர் கடலின் மீது வழி நடந்து வருவதை, கடலின் மீது அவர் நடக்கின்றார் என்று பார்த்த பொழுது அவர்கள் ஏதோ ஒரு பூதம் என்று சொல்லி அச்சம் கொண்டார்கள், பயப்பட்டார்கள். என்னாகுமோ, யாரோ எங்களுடைய உயிருக்கு ஆபத்தோ என்று சொல்லி அவர்கள் அச்சம் கொள்ளுகின்ற பொழுது அது நான் தான் என்று இயேசு அங்கு வலியுறுத்தி அவர்களுக்கு குரல் எழுப்புகின்றார். நான் தான், நீங்கள் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகின்றார். எந்த வேளையிலே அவர்கள் பயப்படுகின்றார்கள் என்று சொன்னால், இருள், நிச்சயமற்ற தன்மை, யாரோ அசாதாரணமான முறையிலே அவர்கள் இந்த கடலின் மீது நடந்து வருகின்றார். அசாதாரணமான சூழல் எழுகின்ற பொழுது, வாழ்க்கை சாதாரணமாக ஓடுகின்ற பொழுது எங்களுக்கு நம்பிக்கையும் திருப்தியும் குழப்பமில்லாத ஒரு தன்மையும் இருக்கும். சாதாரணமான முறையில் நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற பொழுது, எங்களுடைய புத்திக்கும் அறிவுக்கும் தெளிவில்லாத பொழுது, புரிந்து கொள்ள முடியாத பொழுது நாங்கள் அச்சம் கொள்ளுகின்றோம். இங்கு இயேசு அவருடைய வல்லமை கடலின் மீது நடக்கக்கூடிய அளவிற்கு அது மிகவும் அசாதாரணமான முறையாக இருந்தது. கடல் என்று சொன்னால் அங்குள்ள கொந்தளிப்பும், அங்குள்ள பல அசாதாரணமான நிகழ்வுகள் இடம்பெற்று என் வாழ்வினுடைய உயிருக்கு கூட அச்சம் விளைவிக்கக்கூடிய அளவிற்கு கடல் ஒரு பயங்கரமாக இருந்திருக்கலாம். கடல் ஒரு தாய் போன்று கடலிலே மீன் பிடிப்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான, அவர்களுடைய வளமான வாழ்வுக்கான, அவர்களுடைய தேடுதல்களுக்கான, முயற்சிகளுக்கான விடையை கொடுக்கக்கூடிய இந்த கடல் என்பது சில வேளைகளிலே மனிதர்களை அழிக்கக்கூடிய, உயிரை பறிக்கக்கூடிய ஆபத்தான சூழலாகவும் இருந்திருக்கலாம். அந்த வேளையிலே இந்த கடலின் மீது இயேசு நடந்தார் என்றால் அவர் ஒரு வல்ல தேவன். அவர் நாங்கள் எதுக்கு அஞ்சுவோமோ, பயப்படுவோமோ, தயங்குவோமோ அதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவர் என்பதை இயேசு இந்த நிகழ்விலே நிரூபிக்கின்றார். ஆகையினாலே இயேசுவினுடைய கரங்களை நாங்கள் பற்றி பிடிப்போம். இயேசு எங்களை பாதுகாப்பார் என்று நாங்கள் நம்புவோம். இந்த இயேசு எங்களை ஆபத்துக்களிலே இருந்து அவர் எங்களை மீட்டு அவர் எங்களை வழிநடத்துவார் என்று நம்புவோம். இந்த இயேசுவினுடைய கரங்களை நாங்கள் இறுக பற்றி பிடித்தால் எங்களுடைய உள்ளத்திலே அசாதாரணமான நிகழ்வுகளிலே இடம்பெறக்கூடிய அச்சமும் பயமும் கூட இல்லாமல் போய்விடும். ஆகையினாலே அச்சமற்ற, பயமற்ற ஒரு அமைதியான வாழ்வுக்கு ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் மன்றாடி நிற்கின்றேன். ஆமேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஹீன். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது நாள் உதயமாகின்ற போது நல்ல மனதுடையவர்களாக, நல்ல பண்பாடுள்ளவர்களாக நாம் நமது நாளை தொடங்கி வைக்க வேண்டும். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், நாம் எப்பொழுதும் உண்மை பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாளர்கள் எப்பொழுதும் சமுதாயத்திலே மேம்பட்டவர்களாக, கண்ணியமடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா சமயங்களும் உண்மை பேசுதல் என்பதை வலியுறுத்துகின்றனவாக இருக்கின்றன என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதானால், நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உமக்கு பாதகம் ஏற்பட்டாலும் கூட நீ உண்மையே உரைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தோழர்கள் அனைவரும் உண்மை பேசுகின்றவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, உண்மை பேசியதால் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நாம் வரலாறுகளிலே காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனும் கூட வக்கூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று சொல்லுகின்றது. அதனால் நமது பிள்ளைகளை நாம் சிறு பருவத்திலிருந்து வளர்த்தெடுக்கும் போது, பயிற்சி கொடுக்கின்ற போது, அவர்கள் உண்மை உரைக்கின்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவே அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் எந்த காரணம் கொண்டும் நமது பிள்ளைகள் உண்மைக்கு மாறான இந்த செய்திகளையும் பேசுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் சமுதாயத்திலே உயர்வும் கண்ணியமும் மேம்பாடும் நமக்கு உண்மை பேசுதலை கொண்டு ஏற்படுகின்றது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மை பேசுவதால் சமுதாயத்திலே அமைதியும் சமாதானமும் நல்லுறவும் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அத்தகைய சமுதாயத்தவர்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.